அப்போது இந்த 9 கிரகங்கள்லேயே மிகவும் கோபமான கிரகம், ஆக்ரோஷமான கிரகம், முன்கோபம் உள்ள கிரகம், நெருப்பு கிரகம். உங்கள் வீடும் நெருப்பு, ஆட்சி செய்யக்கூடிய வந்திருக்கிற மக்களாகிய நம்மளை துன்புறுத்தல் கொஞ்சம் இருக்கும். துன்புறுத்தல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோபத்தையும் சொல்லலாம். அப்போது முன்கோபத்தை குறைச்சி கொள்வது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் முடியாது. நீங்கள் உங்கள் கோபத்தை குறைக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத் தலைவர் ராசியில் இருக்க குடும்பத் தலைவர்களுக்கு கூடுதல் செலவுனா என்ன சார்? வருமானம் ராசிக்காரங்களுக்கு பெருசாக இல்லைன்னா கணக்காரர்கள் உடல் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கேன் எடுத்து முள் குத்துறா மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுவீங்க. ஏன்னா உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய முன்கோபத்தில் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, (2024) தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு மேசராசிக்கு உண்டான பலன்கள். இப்போ சித்திரை மேசராசினால சித்திரை மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு பிறகுது. அப்போ உங்கள் ராசியிலேயே தமிழ் ஆண்டு புதியதாக குரோதி என்னுடைய ஆண்டு பிறக்குது. அப்போது இந்த மேச ராசிக்கு எப்படி இருக்கும்? மிகவும் ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த குரோதி ஆண்டில் தான் மேசராசியான அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் தான் ஆட்சி செய்கிறார் இந்த வருஷம் ஃபுல்லாக. அப்போது இந்த 9 கிரகங்கள்லேயே மிகவும் கோபமான கிரகம், ஆக்ரோஷமான கிரகம், முன்கோபம் உள்ள கிரகம், நெருப்பு கிரகம். உங்கள் வீடும் நெருப்பு, ஆட்சி செய்யக்கூடிய வந்திருக்கிற செவ்வாயும் நெருப்பு. அப்போ சித்திரை உச்சி வெயில். அப்போ சூரியனுடைய தாக்கம் ஏற்கனவே நமக்கு தாங்கலை. அப்போ இந்த செவ்வாய் ஆட்சி செய்யக்கூடாது, குதிரையில் வராரு செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் என்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வேகம், கோபம். ஆல்ரெடி மேசராசிக்காரர்கள்னாக்கா ஸ்பீடுன்னு சொல்லலாம், அதை விட இன்னும் ஸ்பீடு. அப்போது உங்களுடைய சுறுசுறுப்பு முன்னை விட இப்போ பன்மடங்கு அதிகரிக்கும். அந்த சுறுசுறுப்பையும் சொல்லலாம், கோபத்தையும் சொல்லலாம். அப்போது முன்கோபத்தை குறைச்சி கொள்வது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் முடியாது. நீங்கள் உங்கள் கோபத்தை குறைக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதற்குண்டான சூழ்நிலை சுமூகமாக இல்லை. கோபம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கோபப்படுத்துவாங்க, குறிப்பாக அரசியல்வாதிங்க. மேசம்தான் வீடுன்னு சொல்லியிருக்கோம் செவ்வாய். அப்போது ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கம் உடையவங்க. அதிகார வர்க்கம்னா யார்? காவல்துறை, சீருடை பணியாளர்கள் எல்லாருமே மேசராசிக்காரங்க தான். ப்ரைவேட்டில் யூனிஃபார்ம் போட்டாலும் சரி, கவர்மெண்ட்டில் யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் சரி, காக்கி சீருடை. அப்போ மேசராசிக்காரன் காக்கி சீருடைன்னா யார்? எடுத்தவுடனே காவல்துறை சொல்லலாம். அப்போ தீயணைப்பு துறைக்கு வேலை அதிகமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குற மாதிரியே தீயணைப்புத்துறை சத்தம் கேட்கும். அந்த மணி அடிச்சுன்னு போகிற சவுண்டு பொதுமக்கள் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய வரும். ஏன்னா நெருப்பு ஆட்சியே நெருப்பு தான். அப்படின்னும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். வெயிலின் தாக்கம் இருக்கும், மேலே வெயிலின் சூடு, கீழே பூமியில் வெப்பம் தாக்கம், பக்கத்தாத்துக்கு நெருப்பு. அப்போது மக்கள் கோபம். எல்லாருமே மேசராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது 1ஆம் வீடு, இது 8ஆம் வீடு. அப்போ 2 பேருக்குமே செவ்வாய் அதிபதி. அப்போது இந்த மேச ராசின்றது வெளிப்படையான ஒரு கட்டமைப்பு, விருச்சிகம் மறைமுக கட்டமைப்பு. இது 2 தான் விஷயம். இது வெளிப்படையான தாக்குதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை, இராணுவம். இவங்க 2 பேருக்குமே வேலை அதிகங்க இந்த வருஷம். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தீயணைப்புத்துறைக்கு சொல்லிட்டேன், காவல்துறைக்கு சொல்லிட்டேன், இராணுவத்துக்கும் சொல்லிட்டேன். அப்போது இராணுவத்துக்குன்னா எல்லை பாதுகாப்பில் பிரச்சனை இருக்கும். டெல்லி சைடு, இப்போ டெல்லி தலைமைக்கு ஒரு தலைவலி. அப்போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. தலைமைன்னு எடுத்திங்கனால கேபிட்டல் சிட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை. அப்போது நம்மளுக்கு மத்திய அரசாங்கத்துலேயும் நம்மளுக்கு கேபிட்டல் சிட்டி டெல்லி. ஸோ இது 2 இடத்துலையுமே மாநிலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மத்தியமாக இருந்தாலும் சரி, மத்திய மாநில அரசாங்க அதிகாரிகளுக்கு கூடுதல் வேலை இருக்குது, பிரச்சனை இருக்குது. அப்போ கூடுதல் வேலைன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையும் அதிகம், அதனால் அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி. ஸோ இது என்ன பண்ணணும்னா, மக்களாகிய நம்மளை துன்புறுத்தல் கொஞ்சம் இருக்கும். துன்புறுத்தல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதுக்கு இந்த வார்த்தையை நம்ம துன்புறுத்தல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் நடக்குது. இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிங்க
இண்டு இடுக்கு தெரு முடுக்கு அவங்க போகாத தெரு இருக்காது, வராது. இந்த 5 வருஷமாக வராமல் எல்லா தெருவுலேயும் அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்போ அங்கங்கே பேனரு கட் அவுட்டு இது எல்லாமே கூட்ட நெரிசலால் பிரச்சனை. மக்கள் எங்கெங்கே கூடுறாங்களோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். ஒன்று இதை நடத்துகிறவங்க மேசராசிக்காரங்க தான். அப்போது இந்த மேசராசிக்காரங்கள் பாதிக்கப்படுறதும் இவங்க தான், பாதிப்புக்கு மற்றவங்கள பாதிப்புக்கு உள்ளாக்குறதும் நீங்கள் தான். அப்போது இது வந்து வெளியே வாழ்க்கை, இது வந்து புற வாழ்க்கைக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது அக வாழ்க்கைக்கு உள்ளே வருவோம். அகம்னா என்ன? நம்பம். அகம்ன்றது உள்ள. அப்போ குடும்பம். ஒரு குடும்பத் தலைவர் மேசராசியில் இருக்க குடும்பத் தலைவர்களுக்கு கூடுதல் செலவுனா என்ன சார்? வருமானம். கூடுதல் செலவில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத செலவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி கல்வின்றதெல்லாம் வந்து வருஷம் நடக்கக்கூடிய பார்க்கக்கூடிய செலவு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பட்ஜெட்டில் துண்டு விழும் பெருசாக வரும்னு. ஆனால் எதிர்பார்க்காத செலவுன்னு சொல்கிறது வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த குடிமகன்களுக்கு மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்குது. அப்போது இது மருத்துவ செலவுன்றது எதிர்பார்க்காது. இன்சூரன்ஸ் இது வரைக்கும் எடுக்கலைன்னா எடுத்து வச்சுங்க. இன்சூரன்ஸ் எடுத்துருந்தவங்க அது ரினியூவல் இருக்குதா பாருங்க, இல்லை கரண்ட்டில் போட்டு வச்சுங்க. மேசராசிக்கால குடும்பத் தலைவர்களாக இருந்தால் அவங்க தாயாருக்கோ தந்தையாருக்கோ இல்லை மூத்த அண்ணன், செவ்வாய் தான் மூத்த அண்ணன். ஸோ இந்த மாதிரி உறவு முறையில் மருத்துவ செலவு இருக்கும், எதிர்பாராத செலவு இருக்கும். ஸ்கூல் செலவு முடிஞ்ச முன்னாடியோ இல்லை முடியும் போதோ இல்லை முடிஞ்சதுக்கப்புறமோ மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்குது. அதுக்காக இன்சூரன்ஸை ரெடி பண்ணி வச்சிங்கன்றது தான் தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன். கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. மருத்துவம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனீங்கன்னா பெரிய தொகை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அதனால் அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவத்துறையில் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அரசாங்கத்தில் வந்து மருத்துவமனைகள் சிறப்பாக இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் தேவை. மெடிக்கல் கார்டு தமிழ்நாடு அரசுடைய மருத்துவ காப்பீட்டு எடுத்து வச்சிங்க. இல்லை வசதி உள்ளவங்க ப்ரைவேட்டு ஸ்டார் ஹெல்த்து இந்த மாதிரி இருக்குதுன்னா மெடிக்கல் கார்டு ரொம்ப முக்கியம். திருப்பி நான் அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். காரணம் எதுக்கு சொல்கிறேன்னா மருத்துவ செலவு இருக்குது. அப்போது மேசராசிக்காரங்களுக்கே இருக்குதுன்னா மேச லக்னக்காரங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குது. ராசிக்காரங்களுக்கு பெருசாக இல்லைன்னா மேச லக்னக்காரர்கள் உடல் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கேன் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அவங்க ஹெல்த் ஸ்கேன் எடுத்துங்க, உடல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் எடுக்கணும். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் ஸ்கேன் எடுத்துக்கோங்க. குறிப்பாக வலது கண் சிகிச்சை பார்த்துக்கோங்க. வலது கண்ணில் கண் கோளாறு சின்ன வயசு பசங்களுக்கும் சரி, மிடில் ஏஜ் 30 மேல் கொண்டு உள்ளவங்களுக்கும் கண்ணாடி போடாதவங்க கண்ணு செக் பண்ணிங்க. கண்ணாடி கண்டிப்பாக போடணும். வலது கண் கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண் பார்வை குறைவு ஏற்படும். மொபைல் கண்ணாடி இல்லாமல் மொபைல் பார்க்காதீங்க. இப்போ நிறைய பேர் இப்போ மொபைல் பார்க்குறாங்க. மொபைல் பார்க்குறதுல முதல்ல 12 வீட்டில் இருக்கவங்களும் மொபைல் பார்த்தாலும் பாதிப்பு முதல்ல மேசராசிக்காரங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து வெப்பம், உடல்லையும் வெப்பம், அவங்க ராசியும் வெப்பம், அவங்க கட்டமும் வந்து நெருப்பு கட்டம்னு சொல்லுவோம், சரராசின்னு சொல்லுவோம். இப்போ மேசன் தான் சரராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி அப்படின்னு சொல்கிறது. பெண்களுக்கும் இது பொருந்தும். பெண்கள் குடும்பத்தை வழிநடத்துகிற பெண்கள். அப்போ வீட்டில் சமையல் பண்ணுற பெண்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவங்க வேலைக்கு போகிறாங்க வராங்க எல்லாமே இருக்குது. ஆனால் குடும்ப சுமையும் மீறி அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். அது இதில் பார்த்தீங்கன்னா மேசராசி விருச்சிக ராசி, இல்லை மேச லக்னம் விருச்சிக ராசி, லக்னத்திலையும் ராசிலையும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா 2 பேருக்குமே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் உருவாகும். ஏன்னா இது வாக்குவாதம், முன்கோபத்துக்கு உரிய ராசி. வீண் விவாதத்தை தவிர்த்திங்கன்னா குடும்பத்தில் சுமூகமாக போவோம். குடும்பத்தை சுற்றாதவர்கிட்ட சண்டை போடாதீங்க. மௌனமாக இருந்து சாதிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். குடும்பம் சுமூகமாக இந்த ஆண்டை கடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு இப்போ 2ஆம் வீட்டில் போயிடுறாரு. வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் முள் குத்துற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. மற்றவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுவீங்க. ஏன்னா உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய முன்கோபத்தில் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு, இந்த குரோதி ஆண்டை வந்து ரொம்ப பக்குவமாக மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா சுமூகமாக போவோம் அப்படின்றது தான். அந்த சுமூகமாக போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசு மாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு பழ வகைகளும் இது மாதிரி கோதுமை மேசந்தான் வந்து உங்களுக்கு கோதுமையை குறிக்கக்கூடியது. அதில் சப்பாத்தி, அதில் வெல்லம் வச்சு கொடுங்க மேசராசிக்காரங்களுக்கு. இது எல்லா ராசிக்காரங்களுமே செய்யலாம். பொதுவாக நீங்கள் பர்டிகுலராக மேசராசிக்காரங்க இதை ஃபாலோ பண்ணணும். இன்னும் உங்களுக்கு வந்து
ஒரு வேளை உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது, இல்லை செவ்வாய் புத்தி நடக்குதோ, இல்லை உங்களுக்கு செவ்வாய் எங்கேயாவது நீச்சமாக இருக்குது அப்படின்னா, எங்கெங்கே கோசலை இருக்குதோ, அதாவது மாட்டு தொழுவத்தில் போயிட்டு நீங்கள் அந்த தொழுவத்தையோ இல்லை பசு மாட்டையோ நீங்கள் குளிப்பாட்டி சுத்தம் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு பரிகாரம். அதுக்கு அடுத்தது திருச்செந்தூர் கோவில். ஏன் திருச்செந்தூர் கோவில் சொல்கிறேன்னா, இந்த மேஷராசிக்கு செவ்வாய் அதிபதி முருகருக்குரியது. அப்போது உங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆபத் பாந்தவம்னா உங்களுக்கு வரப்போகிறவர் முருகர் தான். முருகர்லேயும் பர்டிகுலராக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகருக்கு நீங்கள் போனால் சிறப்பான பலன் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது தோஷ நிவர்த்தி இடம். மற்ற கோவில்லாம் இருக்குது, பழனி இருக்குது, திருத்தணி இருக்குது, ரத்னகிரி இருக்குது, நிறைய முருகர், அறுபடை முருகர் எங்கெல்லா இடத்துல இருக்கிறார். ஆனால் கடலோர பகுதியில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சுபிட்சம் ஏற்படும். ஆகவே மேசராசி நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். கோபத்தை ஏற கட்டணும். குடும்பத்தில் மனைவினா கணவனிட்ட சண்டை போடக்கூடாது, கணவன்னா மனைவிட்ட சண்டை கூடாது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, கண்டிப்புன்ற பேரில் அவங்கள போட்டு நசுக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த மேஷராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த அஸ்வினின்றவர் கேது ஆதிக்கம். அப்போ இந்த கேது ஆதிக்கம் இருக்கிறதுனால பொதுவாகவே ஒரு சுமூகமான போக்கு உள்ள அஸ்வினி நட்சத்திரம். இந்த சுமூகமான போக்கு உள்ள இந்த அஸ்வினி நட்சத்திரத்தையே கோபப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படின்னும் போது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, விநாயகரை வணங்குங்க. விநாயகருடைய பாதத்தை தொட்டு வணங்குறது சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணின்றது சுக்கிரன். அப்போ அந்த பெண் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, பெண்கள் உஷாராக இருக்கணும். சுக்கிரனில் இருக்கக்கூடிய பெண்கள் கோபப்படக்கூடாது. அப்போது என்ன சொல்கிறேன்னா, ஆண்கள் எதிர்பாலினத்தின் பெண்களுக்கு எதிர்பாலினது ஆண்கள். அப்போ ஆண்கள்கிட்ட வாக்குவாதத்தை குறைக்கணும். அது தந்தையாக இருந்தாலும் சரி, உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, வெளியில் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய மேலதிகாரி சக நண்பர்களோடு சுமூக போக்கை கடைபிடிப்பது நல்லது. சுமூக போக்கு அப்படின்னா உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் அதை எப்படி டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுமோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியன் ஆதிக்கம். ஏற்கனவே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த குரோதி ஆண்டு, நெருப்பு வீடு, பத்தாத்துக்கு ஏப்ரல் மாதம் சுட்டெரிக்கும் வெயில், வெளியும் வெயில் உள்ளேயும் வெயில். அப்போ சூரியன் அப்படின்றது உங்களுக்கு அஸ்வினி பரணி பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு. கார்த்திகை நட்சத்திரன்றது சூரியனை குறிக்கும். அப்போது உங்கள் கட்டத்துக்குள்ளேயும் சூரியன் இருக்கார், வெளியிலையும் சூரியன் இருக்கார், உங்கள் தலைக்கு மேலேயும் சுற்றி உங்களுக்கு வெப்பம். அதாவது நீ இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உணவு முறையிலேயே உங்கள் கட்டுப்பாடு வரணும். சூடான பொருட்களை குறைச்சிங்க, குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, டிப்ரெஷனை குறைச்சிங்க. இது எல்லாமே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுன்றதை விட ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடியது தான். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் மற்ற நேரத்தை விட இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். குளிர்ச்சியான பொருள், ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்குள்ளே பக்கம் போகாதீங்க. இந்த நான்வெஜ்லாம் அதிகமாக எடுக்காதீங்க. கூலிங்கான ஐட்டம், இந்த பழைய சாதம், பழைய கஞ்சி, இது மாதிரி இளநீ, பழங்கள், இதை மாதிரி எடுத்துகிட்டு போங்க. குறிப்பாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க உடல் கவனம் தேவை. உடல் கவனம் தேவைன்னா உங்கள் ஹெல்த் இஷ்யூஸில் நீங்கள் தலை சார்ந்த பிரச்சனை பார்க்கணும். உங்களுக்கு தலைவலி, ஒத்த தலைவலின்னு சொல்லுவீங்க, அப்புறம் தலைவலி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், பின்னங்கழுத்து வலிக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கும். நீங்கள் உங்கள் உடல் பரிசோதனை ஸ்கேன் ஒன்று பண்ணிக்கிங்க. தயவு செஞ்சு பண்ணிவிட்டு ஹெல்த் செக்கப் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க. டென்ஷன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.